ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. நான் உங்க பிரகதீஷ். இந்த வீடியோல எத பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 9வது முறையா பட்ஜெட்ட தாக்கல் செஞ்சிருக்காங்க. இதுல எந்த தரப்பு மக்களுக்கு சாதகமான அறிவிப்புகள் வந்திருக்கு, எந்த தரப்பு மக்களுக்கு பாதகமான அறிவிப்புகள் வந்திருக்கு, விலை உயரக்கூடிய பொருட்கள் எது, விலை குறையக்கூடிய பொருட்கள் எது, தமிழ்நாட்டுக்கான அறிவிப்புகள் என்ன இருக்கு அப்படிங்கிறத பத்திலாம் இதுல பார்க்க போறோம். சரி, ஓகே, வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் எந்த பொருள்லாம் விலை குறையுது, எந்த பொருள்லாம் விலை உயருது அப்படிங்கிறத பார்த்துடலாமா? விலை குறையக்கூடிய பொருட்கள் எது எது இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவி பேட்டரிகள், சோலார் பேனல்கள், தோல் மற்றும் காலணிகள், ஸ்மார்ட் போன் மற்றும் டேப்லெட்கள், விளையாட்டு உபகரணங்கள், நீரிழிவு மற்றும் புற்றுநோய் மருந்துகள், அது ஒரு 17 மருந்துகள் குறிப்பிட்டிருக்காங்க. அப்புறம் வெளிநாட்டு சுற்றுலா தொகுப்புகள், வெளிநாட்டுக்கு ஹையர் ஸ்டடீஸ் போறது, இது எல்லாம் பார்த்தீங்கன்னா விலை குறைய போது டேக்ஸ் கம்மி பண்ணியிருக்காங்க. இத விலை உயர்ந்த பொருட்கள் பட்டியல் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா, ஆடம்பர கடிகாரங்கள், இறக்குமதி செய்யப்படும் மதுபானங்கள், இறக்குமதி செய்யப்படும் ஆடம்பர பொருட்கள், சிகரெட் மற்றும் புகையிலை பொருட்கள், ஏடிஎம்கள், விற்பனை இயந்திரங்கள், பின்னப்பட்ட துணிகள் மற்றும் அம்மோனியாவால மிக்ஸ்டு உரம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அம்மோனியா மிக்ஸ்டு உரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா விலை உயரப்போகுது. சரி, எந்த தரப்பு மக்களுக்கு இது சாதகமான பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது உண்மையை சொல்லணும் அப்படின்னா, ஏழை மக்களுக்கும், நடுத்தர மக்களுக்கும் வந்து சாதகமான பட்ஜெட் கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கான அறிவிப்புகள் எதுவுமே அதில இல்ல. அப்பர் மிடில் கிளாஸ்க்கும், அப்பர் கிளாஸ்க்கும் மல்டி மில்லியனர்களுக்கும் தான் இந்த பட்ஜெட் வந்து ஒரு சாதகமானதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதில நாம வந்து நிம்மதியா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருமான வரி வந்து உயரல. அத போன வாட்டி என்ன அனௌன்ஸ் பண்ணாங்களோ, அதே தான் இந்த வாட்டியும் மெயின்டெயின் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ, அந்த வகையில ஒரு தலைவலி நமக்கு விட்டதுன்னு சொல்லலாம். இத தாண்டி பட்ஜெட்ல பெருசா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, டேட்டா சென்டருக்கு வந்து வரிகள் கிடையாது. ஏஐ சம்மந்தமான ஒரு துறைகள்ல வந்து முதலீடு அதிகமா பண்றாங்க. எதிர்காலத்துல ஏஐ சம்மந்தமானத டெக்னாலஜி சம்மந்தமான துறைகள்ல வந்து முதலீடு அதிகரிச்சிருக்காங்க. இது வரவேற்கத்தக்க விஷயம் தான். ஆனா, இத தாண்டி என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கான அறிவிப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப குறைவா இருக்கு. இன்னும் சொல்லப்போனா ரயில்வேக்கெல்லாம் பட்ஜெட் கம்மியாவே ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியுது. சரி, இப்ப நம்ம தமிழ்நாட்டுக்கு என்னென்ன அறிவிப்புகள் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா, ஆதிச்சநல்லூர்ல கலாச்சார மையம் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால அந்த ஏரியால வந்து டூரிசம் அதிகரிக்கும். தென் நம்மளோட கலாச்சாரத்த பத்தி வெளிநாட்டு மக்கள், தென் வெளி மாநில மக்கள்லாம் தெரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜிய குடுத்துருக்காங்க. இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா, சென்னை ஹைதராபாத், சென்னை பெங்களூர் அதுக்கு பார்த்தீங்கன்னா 2 புல்லட் ட்ரெயின்ஸ் குடுத்துருக்காங்க. இதுக்காக கூடுதலா 7,000 கோடி நிதி ஒதுக்கி இருக்கதா அறிவிப்பு வந்திருக்கு. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திட்டம் எப்ப தொடங்குது? இதற்கான நிதிய எப்ப விடுவிப்பாங்க? அப்படிங்கிற எந்த தகவலுமே இல்ல. ஒரு திட்டம் தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பீரியட்ல நாங்க ஆரம்பிச்சு இதுல முடிக்கிற மாரி இலக்கு வச்சிருக்கோம். முதற்கட்ட நிதிய இப்ப விடுவிக்கிறோம். இந்த மாதிரிலாம் ஒரு அனௌன்ஸ்மென்ட் வரும். ஆனா, இது எதுவுமே அதுல இல்ல. திட்டம் வந்து இந்த ஏரியாவுக்கு நாங்க கொடுக்குறோம். இதுக்கு வந்து நிதி இவ்வளோ அலோகேட் பண்றோம் அப்படிங்கிறத மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. இது எப்ப நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிறது தெரியல. இதற்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, கனிம வளங்கள் எடுத்துட்டு போற வழித்தடம்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா வழியா, ஒடிசா இது வழியா வந்து ஒரு வழித்தடம் அமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதற்கு அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, பொதிகை மலையில ட்ரெக்கிங் போறத பத்தி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதனால வந்து அந்த ஏரியால டூரிசம் பூஸ்ட் ஆகும். அதுல மாற்று கருத்து இல்ல. பட் இது தாண்டி வளர்ச்சி திட்டம் எதுவுமே தமிழ்நாட்டுக்கு அறிவிக்கல. இந்த ட்ரெயினுக்கான கூடுதல் நிதி கூட அடுத்த நாள் தான் அனௌன்ஸ்மெண்ட்டே வந்துச்சு. ஸோ தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சி திட்டம் எதுவுமே கிடையாது. இதுக்கு அடுத்ததா சொல்லணும் அப்படின்னா, ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் அப்படின்னா, ஒரு 2,00,000 கோடி ராணுவத்துக்கு வந்து விமானம், கப்பல் இந்த மாதிரி வந்து நாட்டோட பாதுகாப்புக்கான ஒரு திட்டத்துக்கு கொள்முதல் பண்றதுக்கு ஒரு அமௌண்ட் குடுத்துருக்காங்க. இதை கடந்தபடி பார்த்தோம் அப்படின்னா, விவசாயிகளுக்காக தென்னை சாகுபடிக்கு கூடுதல் நிதி, மீனவர்கள் வந்து இந்திய எல்லைக்குள்ளார அதாவது இந்திய கடல் எல்லைக்குள்ளார மீன் பிடிச்சிட்டு வர்றாங்கன்னா, அதுக்கான ஒரு டாக்ஸ கம்மி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எந்த அளவு சாத்தியம் அப்படிங்கிறது போக போக தான் தெரியும். எப்ப அமலுக்கு வருது அப்படிங்கிறதும் அவங்க சொல்லும்போது தான் தெரியும் நமக்கு. என்ன பொறுத்தவரைக்க என்னோட ஒப்பீனியன் நான் சொல்லணும் அப்படின்னா, இந்த பட்ஜெட்ல மக்கள் நலத்திட்டங்கள் அதிகமா இல்லையோ! அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. தமிழக மக்களுக்கு ஏமாற்றம் தான் உண்மைய சொல்லணும்னா. ஏன்னா தமிழ்நாட்டுக்கான எந்த திட்டங்களுமே இதுல இல்ல. தென் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத வேணா நீங்க சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல. பார்ப்போம். இந்த பட்ஜெட்ட பத்தி இன்னும் வேற என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாங்கிறத நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு உங்களோட ஆதரவு குடுங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.